ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணி 2 மந்த்ஸ் மேல ஆயிடுச்சு. ஒரு சில பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்னாச்சு, ஏன் வீடியோ போடலன்னு. எல்லாருக்கும் என்னால தனித்தனியா ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் ஒரு வீடியோ மூலமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கடைசியா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண வீடியோ பொங்கல் செலிப்ரேஷன். அதோட எங்க வீட்ல செலிப்ரேஷன் கடைசி. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கும் நம்ம ஷூட் பண்ணலாம்னு சொல்லி பிளான்ஸ் இருந்துச்சு. ஆனா நம்ம வீட்ல இருந்த நிலைமை வேற. அப்பா ஒரு 20 வருஷமாவே வாக்கிங் போறது பழக்கமா வச்சிருந்தாரு. மாட்டு பொங்கல் அன்னைக்கும் அதே மாதிரி தான் 5:30க்கெல்லாம் கிளம்பி வாக்கிங் போயிட்டாரு. ரிட்டர்ன் ஆனா எங்கனால உயிரோட அவரை திரும்பி பார்க்க முடியல. ஆமா, அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆக்சிடென்ட் நார்மல் ஆக்சிடென்ட் கிடையாது, ஹிட் அண்ட் ரன். அவன் அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கான். ஒரு இன்ஃபர்மேஷனும் யாருக்கும் பாஸ் பண்ண கிடையாது. இது நான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாவும் நீங்க எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராச்சும் தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க 108க்கு ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அது ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கலாம், ஒரு நியூஸா இருக்கலாம். ஆனா குடும்பத்துல ஒரு தலைவர் இழக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதோட வலி அனுபவிக்கிற ஃபேமிலிக்கு தான் தெரியும் அது என்ன அப்படின்ட்டு. இன்சிடென்ட் எப்ப ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்தது. நாங்க போய் பாக்குற வரைக்கும் பக்கத்துல இருக்கவங்க கூட யாரும் ஹெல்ப் பண்ண கிடையாது. ஒரு 108க்கு ஃபோன் பண்ண கிடையாது. அப்பவே பார்த்து யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் எங்க அப்பா எங்க கூட இருந்திருப்பாரு. அதனால தயவு செஞ்சு நீங்க ஆக்சிடென்ட் பண்ணுனாலும் சரி, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கனாலும் சரி, தயவு செஞ்சு 108க்கு கால் பண்ணிருங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது. நீங்க பண்ற ஒரு சின்ன ஃபோன் கால் ஒரு ஃபேமிலிக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இதுதான் நாங்க வீடியோ போடாததுக்கு ரீசன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ட்ராமால இருந்து வெளியே வரக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே அப்பாவோட சப்போர்ட்னால தான். ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. என்ன ரெசிபி போடுறதுல இருந்து அதை போஸ்ட் பண்ணிட்டோமா, வியூஸ் போயிருக்கான்னு செக் பண்ற வரைக்கும் அவரு தான் எங்களுக்கு கூடவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம சேனல்ல இப்பதான் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இது நல்லா க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்பட்டாரு. அவரோட ஆசையை நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோம். இவ்வளோ கஷ்டத்துலயும் நம்ம சேனல்ல டிராப் பண்ணாம கண்டிப்பா அவருக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் கண்டினியூஸா நாங்க வீடியோ கொடுப்போம். நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே இவ்வளோ பேர் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்க ஆதரவு எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும்.